வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் ஈகை ஆண்டாள் வசந்தி. இன்று நாம சென்னை ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியில் இருக்கக்கூடிய மிக பழமையான, பலருக்கும் தெரிந்த ஒரு அரிய திருத்தலத்தை பற்றி பார்க்க போறோம். இப்போது கிண்டி பக்கத்துல புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைக்கு அருகில் லயன்ஸ் கிளப் பள்ளிக்கு அருகில் சுந்தர விநாயகம்பேட்டை என்று அழைக்கப்படும் பகுதியில் இந்த ஆலாட்சி அம்மன் மற்றும் மீனாட்சி உடனுறை திருக்கோவில் அமைந்திருக்கிறது. நான் இந்த கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட போது என்ன ரொம்ப மிகவும் ஆச்சரியப்படுத்திய விஷயம், இந்த கோவிலு சக்தி, சிவம், விஷ்ணு என்ற 3 தத்துவங்களை ஒன்றாக இணைந்த கோவிலாக இருக்கிறது. வாங்க இந்த கோவிலோட சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல்ல இந்த கோவில்ல பிரதான தெய்வமான ஆலாட்சி அம்மனை பற்றி பார்க்கலாம். அலைகளை ஆட்சி செய்பவள் என்பதால் தான் அலையாட்சி அம்மன் என்பதை தற்போது ஆலாட்சி அம்மன் என்று அழைக்கப்பட்டு வருகிறார். அடையாறு ஆற்றங்கரைக்கு அருகில் அமைந்துள்ள இந்த அம்மன் ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியில் காவல் தெய்வமாகவும் கிராம தேவதையாகவும் அருள்பாலித்து வருகிறார்கள். இந்த கோவிலின் நுழைவாயில் தெற்கு நோக்கி இருந்தாலும் ஆலாட்சி அம்மன் வடக்கு நோக்கி அமர்ந்து மக்களை காத்து ரட்சித்து வருவது மிகப்பெரிய சிறப்பாகும். உண்மையில் அம்மன் உக்கிரமான சக்தி கொண்ட தெய்வம். ஆனால் பக்தர்களுக்கு சாந்த சொரூபியாக காட்சி அளித்து வருகிறாள். அடுத்ததாக இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்றான சுயம்பு சுந்தரேஸ்வரர் பற்றி பார்க்கலாம். பல வருடங்களுக்கு முன்பு குழந்தைகள் இங்கு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பூமிக்கு அடியில் இருந்து இந்த சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு பக்தர்கள் இந்த சிவலிங்கத்தை பூமியிலிருந்து எடுத்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருகின்றனர். இந்த சிவலிங்கத்தை பார்க்கும் பொழுது அதில் காணப்படும் சில அடையாளங்கள், அமைப்புகள் சோழர் காலத்தை நினைவுபடுத்துவதாக இருப்பதாக உள்ளூர் மக்கள் கூறுகின்றார்கள். மேலும் இந்த சிவலிங்கம் எங்கும் காண முடியாத ஒரு அரிய சிறப்பை கொண்டுள்ளது. பொதுவாக சிவபெருமான் கிழக்கு நோக்கி அருள்பாலிப்பார். எல்லா கோவிலையும் அப்படி ஒரு அமைப்பு தான் இருக்கும். ஆனா சில கோவில்ல மட்டும் மேற்கு நோக்கி இருக்கும். அது பாத்தீங்கன்னா மயிலை கபாலீஸ்வரர் கோவில், திருவான்மியூரில் உள்ள மருதீஸ்வரர் கோவில், இந்த கோவில்கள்ல சிவபெருமான் மேற்கு நோக்கி அமர்ந்திருப்பார். ஆனால் இத்தலத்தில் சுந்தரேஸ்வரர் வடக்கு நோக்கி அருள்பாலிப்பது மிகவும் அரிதான சிறப்பாகும். வடக்கே கைலாயம் இருப்பதால் கைலாயத்தை நோக்கி அமர்ந்திருப்பது போல பக்தர்கள் தரிசனம் செய்கின்றார்கள். அதுபோல மீனாட்சி அம்பிகை கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். பொதுவாக பல கோவில்களில் காணப்படும் அமைப்புகளில் இருந்து மாறுபட்டு இந்த தலத்தில் அம்மனும் ஈஸ்வரனும் அரிய அமைப்பில் இருப்பது மிகவும் சிறப்பு. அது மட்டுமில்ல நண்பர்களே, இந்த கோவிலில் உள்ள கோஷ்ட தெய்வங்களும் அதனுடைய அமைப்புகளும் வித்தியாசமாகவே இருக்கின்றன. பொதுவாக வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மா இங்கு கிழக்கு நோக்கி அமர்ந்து இருக்கிறார். வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய துர்க்கை அம்மாவும் இங்கு மேற்கு நோக்கி அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு. இதனால் வக்ர கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறைய இந்த தலத்தில் வழிபாடு செய்வது சிறப்பு என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இப்பொழுது இங்கு உள்ள தல விருட்சத்தை பார்ப்போம். கருவறையின் பின்னால் நூற்றாண்டுகள் பழமையான வேப்ப மரமும் அரச மரமும் ஒன்றாக வளர்ந்து நிற்கின்றன. இந்த வேப்ப மரம் பார்ப்பதற்கே மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். இவ்வளவு பெரிய மரத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய வயதும் மகிமையும் நமக்கு புரிகிறது. அது மட்டும் இல்லாமல் கருவறைக்கு எதிரே மிகப்பெரிய ஆலமரமும் செழித்து வளர்ந்து இருக்கிறது. இப்பொழுது கோவிலை வலம் வருவோம். நுழைவாயிலின் அருகே சுந்தர விநாயகர் அருள்பாலிக்கிறார். அவரை வணங்கி வலம் வரும் பொழுது சப்த கன்னியர்களின் சன்னதி தரிசனம் கிடைக்கிறது. அதன் பிறகு தென்மேற்கு பகுதியில் ராகு கேதுக்களின் சன்னதி உள்ளது. இங்கு ஒரு சிறப்பு என்னவென்றால் பக்தர்களே தங்கள் கைகளால் அபிஷேகம் செய்து வழிபடலாம். ராகு கேது தோஷ நிவர்த்திக்காக பலரும் இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர். அடுத்து நாம் தரிசிப்பது அனந்த பத்மநாப சுவாமி. இங்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் பெருமாள் அருள்பாலிக்கிறார். ஒரே தலத்தில் சிவபெருமான், அம்பாள் மற்றும் மகாவிஷ்ணுவின் அருளை பெறக்கூடிய அரிய வாய்ப்பு இங்கு உள்ளது. அனந்த பத்மநாபரை தரிசனம் செய்துவிட்டு படியேறி சென்றால் அங்கு ஆலாட்சி அம்மன் கிராம தேவதையாக
வடக்கு நோக்கி அமர்ந்து அருள்பாலிக்கிறார். அம்மனின் சன்னதிக்கு அருகிலேயே சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்பிகையும் அருள்பாலிக்கின்றனர். அர்த்த மண்டபத்தில் பிரதோஷ காலங்களிலும் திருவிழா நாட்களிலும் தெய்வ திருமண நிகழ்ச்சிகளிலும் சிறப்பான அலங்காரங்களும் ஊஞ்சல் சேவைகளும் நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த கோவிலில் ஐயப்பன் சன்னதி, வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி சன்னதி, தனி சனீஸ்வரர் சன்னதி, கலிங்க நர்தன கிருஷ்ணர், நவகிரகங்கள், பெரிய திருவடியான கருடாழ்வார், சிறிய திருவடியான பக்த ஆஞ்சநேயர் மற்றும் காலபைரவர் சன்னதியும் அமைந்துள்ளன. இதனால் இத்திருக்கோவிலில் உண்மையிலேயே சிவா விஷ்ணு ஒருங்கிணைந்த ஆன்மீக மையமாக திகழ்கின்றது. பிரதோஷ காலங்களில் இந்த கோவிலின் சிறப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து அபிஷேகங்களையும் ஆராதனைகளையும் தரிசிக்கக்கூடிய வகையில் இந்த கோவில் அமைந்துள்ளது. திருமணம், நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகளையும் இங்கு நடக்கக்கூடிய வசதிகள் உள்ளன. பலர் இங்கு திருமணம் செய்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருவதாக கூறி மகிழ்ச்சி அடைகின்றனர். நண்பர்களே, இத்தகைய சிறப்புகள் கொண்ட இந்த பழமையான திருக்கோவில் தற்போது புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகத்திற்காக தயாராகி வருகின்றது. வரும் தை மாதம் 2027ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற திட்டமிட்டுள்ளது. பக்தர்களாகிய நாம் அனைவரும் நம்மால் இயன்ற அளவில் இந்த திருப்பணிக்கு உதவி செய்து ஆலாட்சி அம்மன், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் அனந்த பத்மநாப சுவாமியின் அருளை பெறுவோமாக. இந்த அரிய திருத்தலத்தை நீங்கள் இன்னும் தரிசிக்கவில்லை என்றால் ஒரு முறை குடும்பத்துடன் வந்து தரிசனம் செய்து அருளை பெறுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.